தமிழ் முஸ்லிம்களின் வீரச்சுவடுகளில் மூச்சடக்கிய மாவீரர்கள் என்பதனை பற்றி பார்க்கலாம். கடலில் மூழ்கி மூச்சடக்கி முத்து குளிப்பதில் வல்லவர்களாக தமிழ் முஸ்லிம்கள் திகழ்ந்துள்ளனர். அரேபியர்களின் மூதாதையர் கடலில் மூழ்கி முத்து பவளமும் சேகரிப்பதில் வல்லவர்களாக விளங்கினர் என்பதை அலி முகமது ஃபஹமி என்ற வரலாற்றறிஞர் கிழக்கு கடலில் முஸ்லிம்களின் ஆதிக்கம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய மூச்சடக்கி முத்தெடுக்கும் வீர பாரம்பரியத்தில் வாழ்ந்த தமிழ் முஸ்லிம்கள் தான் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் முத்தெடுக்கும் கலையை முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் அரபு நாட்டிலிருந்து வந்த முஸ்லிம்கள் தான் முறையாக முத்து குளிக்கும் கலையை தமிழக முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். இலங்கையிலும் முஸ்லிம்கள் தான் ஆரம்ப காலகட்டங்களில் முத்து குளித்தலை பாரம்பரிய தொழிலாக கொண்டுள்ளனர். மன்னர் வளைகுடாவில் நடைபெற்ற முத்து குளிப்பில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அனுராபத்து முஸ்லிம்கள் ஈடுபட்டதை அறியலாம். கிபி 1274 மார்க்கோ போலோ சீன நாட்டிலிருந்து அவரது தாயகமான போர்ச்சுகல் நாட்டிற்கு திரும்பும் வழியில் கடல் கொந்தளிப்பால் மரக்கலம் பாதிப்படைந்து கீழக்கடற்கரையில் ஒதுங்கினார். அப்போது சில நாட்கள் அன்றைய பாண்டிய மன்னனின் விருந்தினராக தங்கியவர் முஸ்லிம்களின் முத்து குளித்தலை தனது பயண குறிப்பில் பதிவு செய்துள்ளார். முத்து குளித்தலுக்கு படகுகளில் புறப்படுபவர்கள் பத்தலார் என்ற இடத்தில் கூடினர். பின்னர் அங்கிருந்து 60 கல் தொலைவிற்கு சென்று முத்து குளித்தனர். முத்து குளித்தலுக்கு தகுதியானவர்கள் கால்களில் சிறு கல்லை கட்டிக்கொண்டு கடலுக்கு அடியில் சென்றனர். அந்த கல்லில் கட்டப்பட்ட கயிற்றின் மறுநுனி படகில் இருந்தவர்களது கையில் இருந்தது. ஆழ்கடலில் பல வினாடிகள் மூச்சடக்கி முத்து சிப்பிகளை கூடையில் சேகரித்தவுடன் கயிற்றை அசைக்க உடனே படகில் இருந்தவர்கள் கயிற்றை எடுத்து முத்து குளித்தவரை கடலுக்கு மேலே படகிற்குள் தூக்கிவிட்டனர் என்று மார்க்கோ போலோ குறிப்பிடுகிறார். இப்படி ஆழ்கடலுக்குள் துணிச்சலுடன் செல்லும் நெஞ்சுறுதியும் மூச்சடக்கும் ஆற்றலும் தொழில் வீரமும் மிக்கவர்களாக முத்தெடுக்கும் முஸ்லிம்கள் விளங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. முத்து குளித்தலை முத்து சிலாபம் என்று வழங்கினர். சிலாபம் என்றால் வெளிக்கொணரும் பணி என்று பொருள். இலங்கை கடற்கரையில் சிலாபத்துறை என்ற ஊர் முத்து குளித்தலால் பெயர் பெற்றிருப்பதை அறியலாம். கிழக்கு கடற்கரையில் வாழும் முஸ்லிம்களின் முன்னோர்கள் முத்து வாப்பா என பெயர் பெற்றிருந்தது. முத்து குளித்தல் முத்து வியாபாரத்தால் ஏற்பட்டதாகும். கீழக்கரை சொக்கநாதர் கோவில் கல்வெட்டில் கீழக்கரை துறைமுகத்தில் முத்துக்கள் விற்பனை செய்யும் முத்துப்பேட்டை இருந்த தகவல் உள்ளது. இதே கடற்கரையில் உள்ள பெரிய பட்டணத்தில் முத்துப்பேட்டை என்ற பெயரிலும் ராமேஸ்வரத்தில் முத்துச்சாவடி என்ற பெயரிலும் முத்து விற்பனை நிலையங்கள் இருந்துள்ளன. தமிழகத்தின் கிழை கடற்கரையில் முத்து குளிக்கும் ஏகோபோக உரிமையாளர்களாக இருந்த முஸ்லிம்கள் போர்த்துகீசியரின் வருகைக்கு பின் தங்கள் உரிமைக்காக போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இயல்பாகவே வீரம் செறிந்த மக்கள் என்பதால் ஆயுத பலம் படைத்த போர்த்துகீசியரிடம் தங்கள் உரிமையை தக்க வைத்துக் கொள்ள போராட தயங்கவில்லை. கிபி 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் கீழ கடற்கரை பகுதியில் முத்து குளிப்பு சங்கு குளிப்பு உரிமைகளுக்கு சீக்கியர்களுடன் தொடர் போராட்டங்களை முஸ்லிம்கள் சந்தித்தனர். இப்போராட்டம் 17ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. 16ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவர்களாக பரதவ மக்கள் மதம் மாறிய பின்னர் இது கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான போராட்டமாக உருவெடுத்தது. கிபி 1524 முதன்முறையாக கீழக்கடற்கரை பகுதியை முஸ்லிம்களிடம் இருந்து போர்த்துகீசியர் கைப்பற்றினர். அவ்வாண்டு முத்து குளித்துறை குத்தகை பணமாக 72,000 தங்க நாணயங்கள் போர்த்துக்கல் நாட்டு மண்ணிடம் போய் சேர்ந்தது. இழந்துவிட்ட முத்து குளித்துறைகளை மீண்டும் கையகப்படுத்த முஸ்லிம்கள்
தொடர்ந்து போராடினர். கிபி 1526 மலையாள பகுதியிலிருந்து பாதே மரக்காயர் 5 படகுகளில் 52 பேருடன் வந்து கீழக்கடற்கரையில் ஜான்புரோலஸ் என்ற போர்த்துகீசிய தளபதியை கொன்று முஸ்லிம்களுக்கு முத்து குளிக்கும் சாதகமான சூழலை உருவாக்கினார். கிபி 1533 மலையாளக்கரையின் மாபெரும் வீரர் குஞ்சாலி மரக்காயர் கடல் மார்க்கமாக படையெடுத்து வந்து கீழக்கடற்கரை பகுதியில் புகுந்து போர்த்துகீசியரோடு போரிட்டு வடக்கே நாகப்பட்டினம் வரை அவர்களை விரட்டியடித்தார். இவ்வாறு முத்து குளித்தலுக்கு உருவாக்கப்பட்ட சாதகமான சூழல் பின்னால் நிகழ்ந்த போர்த்துகீசரின் தொடர் நடவடிக்கையால் சிதைந்து போனது. கிபி 1538 போர்த்துகீசிய தளபதி டுசோவோசோ நடத்திய பெரும் தாக்குதலில் ஒரே நாளில் 800 முஸ்லிம் வீரர்கள் கொல்லப்பட்டன. இது போன்ற இழப்புகளால் முஸ்லிம்களின் பாரம்பரிய முத்து குளிக்கும் தொழில் முடங்கி போனது. இவ்வாறு உயிரை பணயம் வைத்து கடலுக்குள் செல்லும் தீரமும் தொழில் உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக 2 நூற்றாண்டுகள் நடத்திய தொடர் போராட்டங்களும் தமிழ் முஸ்லிம்களின் கீழை கடற்கரை பகுதியில் வீரத்தை முதலீடாக கொண்டு வாழ்ந்த களவீரர்கள் போராளிகள் என்பதை நமக்கு அறிமுகம் செய்கிறது. தமிழ் முஸ்லிம்களின் வீரச்சுவடுகளில் அரிப்பு தெரு ஆற்றலாளர்கள் என்பவர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். கடலில் மூழ்கி முத்தெடுத்த பாரம்பரியத்தினருக்கு கிணறு நீர்களில் மூழ்குவது பெரிய விஷயமா? கடலில் மூழ்கி முத்தெடுத்த பாரம்பரியத்தினருக்கு கிணறு நீர்நிலைகளில் மூழ்குவது பெரிய விஷயமா? நீர்நிலைகளில் மூழ்கி பல நிமிடங்கள் மூச்சடக்கி தவறி விழுந்த தங்க நகைகள் போன்றவற்றை தேடி எடுத்து கொடுக்கும் பணியையும் முஸ்லிம்கள் செய்துள்ளனர். தங்க நகைகள் செய்யும் பட்டறைகளில் தங்கத்தை சூடேற்றி பழுக்க வைத்து பின்னர் தங்கள் விரும்பிய வடிவில் நகைகளாக வடிவமைப்பர். அவ்வாறு தங்கத்தை சூடேற்றுவதற்கு உமியை பயன்படுத்துவர். இந்த உமியில் தங்க வேலைகள் செய்யும் போது சிதறும் தங்க துகள்கள் அரிதாக கலந்திருக்கும். இந்த உமியை மொத்த விலைக்கு வாங்கி வந்து குவி அமைப்புள்ள பெரிய அரிப்புகளில் நிரப்பி ஓடும் ஆற்று நீரில் அலசி கவனமாக பொறுமையாக உமியை விலக்கி இறுதியில் அரிப்பில் தங்கும் தங்க துகள்களை சேகரிப்பர். இதனை ஒரு தொழிலாகவே பல ஊர்களில் முஸ்லிம்கள் செய்து வந்துள்ளனர். மிக நுட்பமாகவும் கூர்மையாகவும் இவர்களால் தங்கத்தை கண்டறியும் ஆற்றல் இருந்ததால் ஆழமான நீர்நிலைகளில் இவர்கள் மூழ்கியவுடன் தங்க நகைகள் எவ்வளவு ஆழத்தில் எங்கு கிடந்தாலும் கண்டறிந்து விடுவர். அத்துடன் பயமறியாத மரத்தன்மையும் மூச்சடக்கும் ஆற்றலும் இருந்ததால் இவர்களை நீர்நிலைகளில் விழுந்த தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை தேடி எடுக்க சுற்று வட்டார மக்கள் நாடியுள்ளனர். இத்தொழிலை பாரம்பரியமாக குடும்ப வழியாக மேற்கொண்ட முஸ்லிம்கள் தமிழகத்தின் பல பாகங்களில் வாழ்ந்துள்ளனர். இவர்கள் வாழ்ந்த தெருக்கள் பொன்னரிப்பு தெரு என்றும் அரிப்பு தெரு என்றும் பெயர் பெற்றன. இத்தகைய பெயர்கள் தென்காசி, கோட்டாறு போன்ற முஸ்லிம்கள் அதிகம் வாழும் ஊர்களில் இன்றும் பிரபலியமாக திருப்பெயர்களாக விளங்குகின்றன. அடுத்த வீடியோவில் யானை பிடித்த பாரம்பரியம் என்பதனை பற்றி பார்க்கலாம்.